Hello everyone, welcome to the 8th video of learning that program in Tamil. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 வீடியோஸ் பார்த்துருக்கோம். 3 பேசிக் டாபிக்ஸ் அண்ட் 1 அட்வான்ஸ் டாபிக் ஃபங்க்ஷன்ஸ் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஒன்றும் முடியல, ஃபங்க்ஷன்ஸ் ஒரு பார்ட் பெண்டிங் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம பேராமீட்டர்ஸ் ஒரு டாபிக் பார்ப்போம். இன்னைக்கு பேராமீட்டர்ஸ் பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சது. ஸோ ஹாஃப் ஆஃப் த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 டாபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ அது முடிச்சோன்னா நம்ம டாட் முடிஞ்சது. மேபி டோட்டலாக 15 வீடியோஸ்க்குள்ளே டாட் முடிச்சிருவேன். ஸோ இப்போ இன்றைக்கி 8th வீடியோ. ஸோ ஒரு டைம் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு ஃப்ளட்டர் போகிறோம். ஃப்ளட்டர் போனால் டாட்டுங்கிறது ரொம்ப பேஸ். ஸோ இன்னைக்கு கான்செப்ட் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பெராமீட்டர்ஸ் என்ன பார்க்க போகிறோம். இதை சொல்லி இந்த பெராமீட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே பாஸ் பண்ணுறதா பெராமீட்டர் சொல்லியிருந்தோம். ஸோ பெராமீட்டர் என்ன டைப்ஸ் இருக்குது, அதை வந்து எந்த மாதிரி இருக்கிற மாதிரி இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ பெராமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆப்ஷனல் நேம்னு இருக்குது. ஸோ ரெக்வயர்ட் பெராமீட்டர்ஸ் என்னென்னு ஒன்று இருக்குது, நிறைய சொல்லியிருந்தேன். இன்னொரு டைம் சொல்லிக்கலாம். ஸோ நம்ம 3 டைப்ஸ் எடுத்துக்கலாம். ரெக்வயர்ட் பெராமீட்டர், ஆப்ஷனல் பெராமீட்டர், நேம்டு பெராமீட்டர், 3 டைப் இருக்குது. ரெக்வயர்ட் பெராமீட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, அதனால் கண்டிப்பாக நம்ம பெராமீட்டர் வேல்யூ பாஸ் பண்ணி ஆகணும். அதுதான் ரெக்வயர்ட் பெராமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வாயில் சொல்கிறதோட நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்துக்கலாங்களா. ஸோ டாட் பேட் ஓப்பன் பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். வாய்டு ஷோன்னு வச்சுக்கலாம். ஓகே, நம்ம பெராமீட்டர் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கலாம். ஷோக்குள்ளே என்னென்ன வச்சுக்கலாம், இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஓகே, நமக்கு என்ன வேணும், பிரிண்ட்டு ஏ கமா பி. ஓகே, இப்போ வந்து இந்த இதை கால் பண்ணலாம். வாய்டு மெயின் ஷோவை கால் பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரெக்வயர்டு பெராமீட்டர். ஸோ எப்போலாம் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறனோ உடனே அது கேட்கும் 2% இது வந்து தேவைப்படுது அப்படின்ட்டு. ஸோ இது ரெக்வயர்ட் பெராமீட்டர் சொல்லுவோம். ரெக்வயர்ட் பெராமீட்டர் வேல்யூ கொடுத்தோம்னா ரன் ஆகும். ஓகே, அதுக்கு கூட எஸ் கொடுப்போம். கண்ட்ரோல் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். வந்துச்சு பார்த்தீங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா ரெக்வயர்டு பெராமீட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் பெராமீட்டர்ஸ் அண்டு நேம்டு பெராமீட்டர்ஸ். ஸோ இப்போ ஆப்ஷனல் பெராமீட்டர் அப்படின்னா எனக்கு நான் இதோட பார்த்துப்போம். ஸோ ஆப்ஷனல் பெராமீட்டர்னா ஒன்றும் இல்லை, நம்ம பெராமீட்டர் பாஸ் பண்ணுறது ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுப்போம். எதுக்கு ப்ரோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ரெக்வயர்ட் பெராமீட்டர்ஸ் என்ன பார்த்தோம், இப்போ நம்ம எத்தனை பெராமீட்டர் டிஃபைன் பண்ணுறோமோ அத்தனை பெராமீட்டரை கண்டிப்பாக வந்து நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணி ஆகணும். இது ஆப்ஷனல் பெராமீட்டர் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீ டிஃபைன்டாக அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம், வேணும்னா மாற்றிக்கலாம், இல்லை அதே கூட வச்சுக்கலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் பொசிஷனல் பெராமீட்டர் சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இங்கே கிரீட்டிங் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து பெராமீட்டர் பாஸ் பண்ணிட்டாங்க, நேம் ஈக்குவல் டு கெஸ்ட் அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதை பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம வெறும் ஃபங்க்ஷன் மட்டும் கால் பண்ணாலும் நம்ம கொடுத்துருக்க நேம் பிரிண்ட் ஆகும். இல்லை எனக்கு வந்து வேல்யூ மாற்றணும்னா கூட இங்கே பாபுன்னு கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா பாபுன்னு பிரிண்ட் ஆயிருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் பொசிஷன் பெராமீட்டர். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு பார்த்துடலாங்களா. ஸோ இந்த எக்ஸாம்பிள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெக்வயரில் என்ன கொடுத்துருக்கோம், ஏபி 2 ரெக்வயரில் கொடுத்துருக்கோங்களா. இதை வந்து நான் ஆப்ஷனல் பெராமீட்டரை மாற்றினா ஒன்றும் பண்ண தேவையில்லை. இந்த பிஏ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்தோன்னா போதும். எரர் வருது. என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை படிச்சே காட்டுறேன். பெராமீட்டர் வீக் பார்த்தீங்கன்னா நல்லும் வரலாம். ஸோ அது வந்து நல்ல வேறு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு வருது. இதே நம்ம டாட் பேடில் போகிறப்ப இந்த ப்ராப்ளம் வராது, விஎஸ் கோடில் போகிறப்ப இந்த ப்ராப்ளம் வரும். இந்த கொஸ்டின் மார்க் எது கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, பீரவே நல்லா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறக்காக நம்ம இதை கொடுக்குறோம். அதே மாதிரி இங்கே ஒரு நல் செக் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பியோட வேல்யூ இல்லாமல் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாங்களா. கொடுத்துட்டு ரன் அதை காட்டுது. தனித்தனியாக பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே அடிஷன் வரனால தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் ஆகுது. அதே மாதிரி பிரிண்ட்டு பி. ஓகே, ரன் பண்ணி பார்க்கலாங்களா. பார்த்தீங்களா, நல்ல வந்துருச்சு. இதெல்லாம் நல்ல வருது. இங்கே நம்ம வந்து ஆப்ஷன் இது வந்து ஒரு ஆப்ஷனல் பேராமீட்டர் பாஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுவும் ரெக்கவர்டு கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல வருது. சப்போஸ் நமக்கு வேணும்னா கூட நம்ம இது கூட கொடுக்குறோன்னா கொடுத்துக்கலாம். இப்போது 10, 20ன்னு போட்டு
நம்ம பிரிண்ட் பண்ணாலுமே நமக்கு 20ங்கிறது வந்துடும். இது வந்து அதே மாதிரி தான் நம்ம வந்து இப்போது சப்போஸ் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ரிப்பீட்டடாக கால் பண்ணுறோம். பட் ஒரு வழியாக ஃபிக்ஸ்ட் ரேங்க் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனல் பேராமீட்டரை கால் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் பேராமீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம்டு பேராமீட்டர்ஸ். நேம்டு பேராமீட்டர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் பேராமீட்டர் மாதிரியே தான். ஆப்ஷனல் பேராமீட்டருங்கிறது நம்ம வந்து ஸ்கொயர் பிராக்கெட் கொடுப்போம். நேம்டு பேராமீட்டர் ஃப்ளவர் பிராக்கெட்டுக்கு கொடுப்போம். ஸோ இந்த நேம்டு பேராமீட்டரோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபங்க்ஷனில் வந்து உங்களுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் வைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ எந்தெந்த பேராமீட்டரு இப்போ நீங்கள் லைனாக இப்போ பேராமீட்டர் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர் தான் வச்சுக்கிறோம். ஸோ நம்ம 2 ஞாபகம் வச்சு கரெக்டாக 1, 2ன்னு கொடுத்துட்றோம். இதே நம்ம நிறைய பேராமீட்டர் இருக்கிறப்போ எந்தெந்த பேராமீட்டருக்கு எந்த வேல்யூ பாஸ் பண்ணுறது அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறது தான் வந்து நேம்டு பேராமீட்டர் அப்படிங்கிற யூஸ் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, நம்ம ஆப்ஷன் பார்த்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு பதிலாக ஃப்ளவர் ப்ராக்கெட் போட்டு இதுதான் வந்து பேராமீட்டர், அதோட டேட்டா டைப்பு, அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அடுத்தது பிரிண்ட் பண்ணிக்கிட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நேமை நம்ம மாடிஃபை பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை அதே டீட்டெயில்ஸோட பிரிண்ட் பண்ணாலும் பண்ணலாம். நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம் வாங்க. ஒன்றும் இல்லை, இந்த ப்ராக்கெட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது அப்படியே ஃப்ளவர் ப்ராக்கெட்டாக மாற்றோம்னா முடிஞ்சது. நமக்கு இந்த நல் செக் தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து வேல்யூ டிஃபைன் பண்ணிடலாம். ஈக்குவல் டு இதுக்கு ஒரு 10ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போடுறதுனால மவுஸ் கரெக்டாக வரமாட்டேங்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம பிக்கு 10 வச்சிட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல ஆப்ஷன் என்ன பண்ணோம், நம்ம வேல்யூ வேணால் வேல்யூ ஆட் பண்ணோம். ஆட் பண்ணோம், நமக்கு ஆட் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே என்ன காட்டுது, எரர் காட்டுது. எதனால் எரர் காட்டுது, ஏன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம நேம் பண்ணியிருக்கோம். இந்த 10ங்கிற வேல்யூக்கு பி நேம் பண்ணிக்கிறோம். ஸோ இது எப்படி டிஃபைன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு 10 போடணும். சாரி, ஈக்குவல் டு வராது, கோலன் போட்டு நம்ம அங்கே 10 கொடுத்துட்டோமா, இங்கே 20 போட்டு பார்க்கலாம். போட்டு ரன் பண்ணி பார்க்கலாம், பிரிண்ட் ஆகுது. இல்லை எனக்கு நான் கொடுத்த வேல்யூ ஓகே அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தான் நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா அதுக்கு நம்ம கொடுத்த வேல்யூ 10ங்கிறது வந்துடும். ஸோ இங்கே 10 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது, அதனால் இங்கே 2 வருது. இதுங்க நம்ம இந்த வேல்யூ மாற்றி பார்ப்போம். ஸோ 20ன்னு போட்டு ரன் பண்ணோம்னா 10 20 வருது. இதுதான் நேம்டு பேராமீட்டர். ஸோ இப்போ நம்ம இங்கே 2 இருக்குது, அதனால கன்ஃபியூஷன் வரல. இஃப் ஃபங்க்ஷன் ஹேஸ் மெனி பேராமீட்டர்ஸ், இப்போது ஒரு 5 6 பேராமீட்டர் இருக்குன்னா இப்போ நம்ம லைனாக ஒன் டிஃபைன் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது நம்ம இந்த நேம்டு பேராமீட்டர்லேனா நம்ம ஃபஸ்ட்டு இப்போ மேலே எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறோம், இன்ட் ஏ இன்ட் பின்னு கொடுத்துருக்கோமா. அப்போ நம்ம இங்கே கால் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ அடுத்ததாக பியோட வேல்யூ போடணும். நம்ம மாற்றி போட்டோம்னா அது வந்து எரர் வரும். ஸோ இதே நேம்டு பேராமீட்டர் இருக்கப்போ நமக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. பேராமீட்டர்ஸை எந்த ஆர்டரில் வேணால் கால் பண்ணிக்கலாம், எரர் வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ். ஸோ இப்போ உங்கள் ஃபங்க்ஷன் நிறையா பேராமீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து நேம்டு பேராமீட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ எதுக்காக இதை மட்டும் செகண்ட் ஒரு வீடியோ கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸை ஒரு ஓவராக இன்னொரு டைம் சொல்லிடலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோ கொண்டு வந்தேன். அதே ஃபங்க்ஷனை பற்றி ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஏன்னா இப்போ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஃபங்க்ஷனுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குரூப், ஒரு செட் ஆஃப் கோட். நம்ம ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் வந்து எகைன் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷனை மொத்தம் பார்த்தீங்கன்னா இதான் ஃபங்க்ஷன் சின்டெக்ஸ். ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் டைப்பு, அடுத்த ஃபங்க்ஷனை வைக்க போகிற நேம், அடுத்த நம்ம வேணும் பேராமீட்டர்ஸ். பேராமீட்டர்ஸ் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல வேண்டாம், நீங்கள் ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஃப்ளவர் பேக்கெட், அதுக்குள்ளே கோட். சப்போஸ் உங்களோட ரிட்டர்ன் டைப் இருந்தால் ரிட்டர்ன் டைப், இல்லை உங்களோட ப்ரோக்ராம் எப்படி ஆகணும் அப்படி அதோட உங்களுக்கு என்ன எடுத்துக்கோங்க. இது எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷன் வித்தவுட் பேராமீட்டர், ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர், ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் டைப்ஸ், அனானிம் ஃபங்க்ஷன், லேம்டா ஃபங்க்ஷன், ஏரோ ஃபங்க்ஷன். ஏரோ ஃபங்க்ஷன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஏரோ ஃபங்க்ஷன் முக்கியமான என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபேட் ஏரோ. ஃபேட் ஏரோனா ஈக்குவல் டு போட்டு இந்த கிரேட்டர் தன் சைன் போடுவோம். இது பேர் ஃபேட் ஏரோன்னு சொல்லுவோம். ஓகே, ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஃபங்க்ஷன் வித்தவுட் பேராமீட்டர்னா இங்கே பேராமீட்டர்ஸ் எதுவுமே வாங்காது. அதை கால் பண்ணுறப்பெல்லாம் அது குழுக்க கோடை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு கமெண்ட் வந்துக்கும். ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர்னா இந்த ஃபங்க்ஷன் எங்கெல்லாம் கால் பண்ணுறாங்களோ அப்போ என்ன பேராமீட்டர் இருக்கோ அதை யூசர்ட்ட வாங்கி அதுக்கு இது மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும். இதான் ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர். ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் டைப்னா வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணணும். மற்ற இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கம்பைல் டைமில் ஒர்க் ஆகும், இது வந்து ரன் டைமில் ஒர்க் ஆகும், ஓகேங்களா. ஸோ ஆனியல் ஃபங்க்ஷன்னா அது வந்து ஃபங்க்ஷன் நேமே கிடையாது. நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃபங்க்ஷன் நம்ம கோட் யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம். ஏரோ ஃபங்க்ஷன்னா ஸோ நம்ம ஃப்ளவர் பேக்கெட் போட 2 3 லைன் எழுதாத சிங்கிள் லைனில் ஷார்ட் ஹேண்ட் சின்டெக்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஒரே கீவேர்டு யூஸ் பண்ணி சிங்கிள் லைனில் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ். பேராமீட்டர்ஸ் என்ன பார்த்துட்டோம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால்
கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ பார்த்தா மட்டும் பத்தாது, பார்க்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் போடுற பிளாக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் எதுக்காவது வீடியோ நான் பார்க்க மறந்து போறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் டு மெயில் நியூஸ் லெட்டர்னு இருக்கும். நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே பிளாக் போட்டு அப்புறம் தான் வீடியோ போடுவேன். ஸோ அட்வான்ஸ்டு அக்சஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.